Taste the Daily. நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் தொடர் மழையால் உப்பு உற்பத்தி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. வேதாரண்யம் அடுத்த அகஸ்தியன் பள்ளி, கோடியக்காடு, கடினல் வயல் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 9,000 ஏக்கரில் உப்பு உற்பத்தி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் திடீரென பெய்து வரும் கோடை மழையால் உப்பு பாத்திகளில் மழைநீர் தேங்கி உப்பு உற்பத்தி முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் உப்பளங்களில் சேமித்து வைத்துள்ள உப்பு மழையில் கரைந்து விடாமல் இருக்க தார்பாய்கள் கொண்டு மூடி வைத்துள்ள உற்பத்தியாளர்கள் உப்பு உற்பத்தி மீண்டும் தொடங்க ஒரு வாரத்திற்கு மேலாகும் என தெரிவித்திருக்கின்றனர். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரில் வள்ளி தெய்வானை சமேத பாலசுப்பிரமணியர் கோவிலில் வைகாசி விசாகத்தை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்கார தீபாராதனைகள் நடைபெற்றது. 350 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோவிலில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த வள்ளி தெய்வானை பாலசுப்பிரமணியரை ஏராளமான பக்தர்கள் உள்ளம் குளிர தரிசனம் செய்து மகிழ்ந்தனர். சிவகங்கை மாவட்டம் கடம்பக்குடி கிராமத்தின் சேதமடைந்த கண்மாய் மடைகள் சீரமைக்கப்படாமல் உள்ளதால் விவசாயிகள் கவலையில் ஆழ்ந்துள்ளனர். 100 ஏக்கர் நிலங்களில் விவசாயமே பிரதான தொழிலாக கொண்டிருக்கும் கடம்பக்குடி கிராமத்தினர் தங்கள் பகுதி கண்மாய் மராமத்து செய்யப்படாமல் 3 மடைகள் சேதமடைந்து மழை தண்ணீர் முழுவதும் வீணாவதாக தெரிவித்தனர். பலமுறை இதுகுறித்து மனு அளித்தும் ஸ்டாலின் மாடல் அரசின் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டும் விவசாயிகள் கண்மாய் மடைகளை விரைந்து சீரமைக்க மீண்டும் வலியுறுத்தியுள்ளனர். 9 முறை மனு கொடுத்தேன். ஒரு தடவை அந்த மனுவை எடுத்து பார்த்துட்டு போங்க உங்களுக்கு நடக்கும்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர, அதனால் மறுபடிக்கு இப்போ எத்தனாம் தேதி, இன்னைக்கு தேதி 9ஆம் தேதி இன்னைக்கு வந்து கொடுத்தேன். இன்றைக்கும் அதே பதிலத்தான் சொல்கிறாங்களே தவிர, நாங்கள் அந்த ஊரில் இனிமேல் மடம் வெட்டி தண்ணி பார்த்தாம நாங்கள் குடியிருக்கவே தேவையில்லை. விவசாயத்தை தான் நம்பி இருக்கிறோம். வேறு எங்களுக்கு பொழப்பு வழி இல்லை. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் சாலையின் நடுவே பழுதாகி நின்ற அரசு பேருந்தை பயணிகள் தள்ளிச் சென்ற அவலம் அரங்கேறியுள்ளது. ராஜீவ்காந்தி சிலை சர்க்கிள் அருகில் வந்தபோது பழுது ஏற்பட்டு அரசு பேருந்து இயங்காமல் நின்றது. இதனால் உள்ளிருந்த பயணிகள் அவதியடைந்ததோடு அப்பகுதியில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. இதன் காரணமாக பேருந்தை பயணிகள் தள்ளிச் சென்று அப்புறப்படுத்தினர். பராமரிப்பற்ற தகரடப்பா பேருந்துகளையே விடியா திமுக இயக்குவதாக மக்கள் விமர்சித்திருக்கின்றனர். மதுரை மாவட்டம் அவனியாபுரம் அருகே அங்கன்வாடி மையம் முன்பாக கழிவுநீர் தேங்கி நிற்பதால் அப்பகுதி மக்கள் கடும் அவதியடைந்துள்ளனர். பாப்பாக்குடி அங்கன்வாடி மையம் முன்பாக சாக்கடை கழிவுநீர் தேங்கி துர்நாற்றம் வீசி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக சுகாதார சீர்கேடு உருவாகி நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாக அப்பகுதி மக்கள் அச்சம் தெரிவித்திருக்கின்றனர். விடிய ஆட்சியில் அதிகாரிகளின் அலட்சியத்தால் அங்கன்வாடி மையத்தை பயன்படுத்த இயலாத நிலை உள்ளதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.